அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு போயிருந்தோங்க. அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆடி மாதம் பிறந்தாச்சு. குலதெய்வத்துக்குன்னு நம்ம சிறப்பாக கொண்டாடுற ஒரு மாதம் அப்படின்னா முக்கியமாக ஆடி மாதத்தை தாங்க சொல்லணும். இந்த வருடம் ரொம்ப 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 எனக்கு ஸ்பெஷல்னே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அப்புறமா குலதெய்வத்தை நான் தரிசிக்க போகிறேன். இத்தனை வருடமாக வீட்டிலேயே தான் ஆடி மாதம் விரதம் இருந்து வழிபட்டுட்டு இருந்தேன். இப்போது எனக்கு கிடைச்சிருக்க இந்த பாக்கியத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே எங்களுடைய பயணம் தொடங்கியதுன்னு தாங்க சொல்லுவேன். கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. அப்போவே கிடைக்கிறதுக்கு அரிதாக இருந்தது. நல்ல வேளை கிடச்சிது. அதுவுமே கடவுளோட அருள்னு தான் சொல்லுவேன். அதனால் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது ஜூலை 19ஆம் தேதி கிளம்புனோங்க. அதிகாலை எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து திண்டிவனம் வரைக்கும் ட்ரெயின். அதுக்கு அப்புறமா ஒரு 30 கிலோமீட்டர் கார் எடுத்துகிட்டு தாங்க உள்ளே போகணும். எந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கணும் அப்படின்னாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வழிபடாமலேயே எனக்கு எங்களுடைய குலதெய்வம் அருள் புரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் இந்த கோயிலுக்கு வரல அப்படின்னாலும் இந்த தெய்வத்தை நினைக்காத நாளே இல்லை. குடும்பத்தில் எல்லோரும் வருவாங்க, நம்மளால் வர முடியலையே அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கமே மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதை இந்த வாட்டி எங்கள் குலதெய்வம் தீர்த்துருச்சுங்க. நாங்கள் திண்டிவனத்துலேருந்து கார் எடுத்துகிட்டு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் உள்ள, ஏதாவது கிட்டத்தட்ட இது எங்கே வருது அப்படின்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு இருக்குங்க. காவணியாத்தூர் அப்படிங்கிற கோயில் ரொம்ப ஒரு பழமையான கோயில் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த கோயிலில் சுற்றி வர பாதையில் இருக்கிற சப்த கன்னிகள். இதில் எனக்கு இது தாங்க இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா சப்த கன்னிகளில் வாராகி அப்படின்னா எனக்கு உயிர்னே சொல்லுவேன். அப்படி இந்த இடத்துல இதை பார்த்ததும் எனக்கு உடனே மெய் சிலிர்த்துட்டுன்னு தான் சொல்லணும். பின்னாடி பாருங்கள், ஒரு பெரிய வேப்பமரம். வீடியோவை நான் எடுக்க கிடையாதுங்க. பிள்ளைங்க கையில் மொபைலை கொடுத்து எடுக்க சொன்னதுனால சுற்றி வளைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்ததுமே நமக்கு கோயில் உள்ள சில பல வேலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களை விட்டு எடுக்க சொல்லிட்டேன். பாருங்கள், நீங்கள் கண்ணுக்கு எட்டின தூரம் அளவுக்கு வீடே கிடையாதுங்க. சுற்றிலும் காடு தாங்க. அந்த நடுப்புற இருக்கிறது தான் எங்களுடைய குலதெய்வம் அம்மன் தெய்வம் தான். இந்த தெய்வத்தோட பேர் வந்துட்டு போலாச்சி அம்மன். எங்களுடைய குலதெய்வம் பேர் ரொம்ப சிறப்பு. கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆஞ்சநேயர் இருக்காருங்க. ஆஞ்சநேயருக்கு எதுக்க பெருமாள் இருக்கிறாங்க பாருங்கள். அழகான ஒரு பெருமாள் திருவுருவம். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சூலம் இருக்கும். இங்கே விநாயகருக்கு இந்த சைடு முருகர். உள்ளுக்குள்ளே நவகிரகமும் இருக்குங்க பாருங்கள். இது ஒரு பழமையான கோயில் தான் சொல்லணும். நவகிரக சந்நிதி முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா எங்களுடைய குலதெய்வ சாமி பாருங்கள். இவங்க தாங்க போலாச்சி அம்மன். ஆதி காலத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் பிணைந்து இருக்கும். வாங்க அப்படியே சுற்றி வந்துடலாங்களா? பார்த்துக்கிட்டே இருங்களேன். சுற்றியாச்சு. இவங்க குரு தட்சிணாமூர்த்திங்க. அப்படியே பின்பக்கமாக வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் கொண்டக்கடலை செஞ்சு எடுத்துக்கிட்டு, பொங்கல் செஞ்சு எடுத்துக்கிட்டு, மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு தாங்க கிளம்பணும். ஏன்னா அங்கே பொங்கல் வைக்கலாம், ஆனால் அடிக்கிற காற்றுல அங்கே அடுப்பு மூட்டுறதே ரொம்ப சிரமம். அந்த அளவுக்கு காற்று பின்னி எடுத்துருச்சுங்க. அபிஷேக பொருள், சாமிக்கு என்னென்ன புடவை, வஸ்திரம் என்னென்ன தேவையோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு தாங்க போனோம். ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக அழகாக. ஏன்னா இந்த முதல் வெள்ளிக்கிழமை எங்களுடைய உபயம்தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுல எனக்கு அதை விட மகிழ்ச்சி. ரொம்ப 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 மகிழ்வான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். நிம்மதியான ஒரு தருணம், மகிழ்ச்சியான ஒரு தருணம். அழகாக நிறைவாக சாமியை கும்பிட்டுட்டோங்க. பாருங்கள், இதை விட ஒரு சந்தோஷம் வேறு என்ன வேணும்? காசு முடிஞ்சு வச்சுருந்தேன், அதுவும் அம்பாளுக்கு செலுத்திட்டு அப்படியே கொஞ்சம் பிரசாதமும் ஒரு சில உட்காந்து சாப்பிட்றத பார்க்கும்போது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இல்லைங்களா? பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லோரும் முடிச்சுட்டு அழகாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்ன ஒன்று, திண்டிவனம் ட்ரெயினை திரும்ப ரிட்டன் ட்ரெயின் பிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால நேரடியாக விழுப்புரம் வரைக்கும்
காரில் வந்தாச்சு. அங்கேருந்து அப்புறமா நாங்கள் ட்ரெயினில் கிளம்பிட்டோம். ட்ரெயினில் கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. இரவு 9:30 மணி இருக்குங்க வீட்டுக்கு வரும் பொழுது. அப்பாடான்னு வீட்டுக்கு வந்த கையோடையே சாமியை கும்பிட்டுட்டு வீட்லேயுமே கொஞ்சம் சாம்பிராணிலாம் போட்டு நைவேத்தியம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா தாங்க இரவு சாப்பாடு. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக காலையில் நாங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. விரதம் தான், 3 நாள் விரதம். ஆடி 1, 2, 3 அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு நைட்டு தான் 2 இட்லி சாப்பிட்டு என்னோடய விரதத்தை முடித்தேன். சரிங்க, மறக்காமல் இந்த ஆடி மாதத்தில் நீங்களும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.